4B வச்சு கொடுத்துக்கிட்ருக்கோம். இப்போ செகண்ட் லேயராக ஃபஸ்ட்டு HBR வச்சு கொடுத்தோம். இப்போ நம்ம 4B வச்சு கலர் அடிச்சுக்கிட்டு இருக்கோம். இந்த சைடு நம்ம கொடுத்துட்டு அந்த சின்ன சின்ன வட்டத்துக்கு நடுவுலையும் நம்ம அதை கொடுக்கணும். எல்லோரும் வரைஞ்சிக்கிட்டு இருக்கீங்களா? ஹலோ, 3 பேர் தான் இருக்கீங்களா? நம்ம இப்போ 4B கொடுத்தாச்சு. இப்போ நம்ம வந்து 8B எடுத்துக்கலாம். 8B கொஞ்சம் ஷார்ப் பண்ணிக்கணும். 8B என்னன்னா 8B எடுக்கிறோம். இதுக்கு இப்போ டார்க் கொடுத்துட்டோம். இதுக்கப்புறம் 8B கொடுத்தாலும் ஓகே தான். அதனால் நான் வந்து 8B கொடுக்குறேன். 6B கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. ப்ராப்பராக 6B கொடுத்துட்டு தான் போவோம். இது சின்ன படம் தான். ஸோ அதனால் நான் வந்து 8B எடுக்கிறேன். சிறகுலேருந்தே கொடுக்குறேன் 30. ஃபஸ்ட்டு நம்ம அந்த பார்டர் லைனை வந்து டார்க் பண்ணிக்கிறோம். நம்ம இந்த 8Bயோடு முடிச்சுக்கிடுவோம். நான் படத்தை நான் உங்களுக்கு சிம்பிளாக நான் சொல்கிறேன். இப்போ 8B வச்சு நம்ம அந்த இது இடத்துக்குலாம் கருப்பில் கொடுத்துக்கிட்டு இருக்கோம். நீங்கள் இந்த ஷேப்பையும் இந்த உள்ளே இருக்க அந்த வட்டங்களையும் கரெக்டாக போட்டிங்கன்னா உங்களுக்கு பட்டர்ஃப்ளை வந்து அவ்வளோ அழகாக வரும். ஸோ அதை மட்டும் கரெக்டாக போட்டுருணும். நான் மெதுவாக தான் அவுட்லைன் போடும்போது பார்த்துருப்பீங்க. நான் வீடியோ அனுப்புகிறேன். அந்த வீடியோஸ்லாம் வந்து பார்த்துக்குங்க கரெக்டாக.
பொறுமையாக போட்டுரும் பாருங்க. வட்டம் பென்சில் ஷார்ப்பாக இருந்தால் தான் இந்த வரும். ஷார்ப்பாக இல்லை அப்படின்னா பட்டையாக தான் வரும். நம்ம கரெக்டான இது போட முடியாது. ஸோ அதனால் பென்சிலை வந்து ஷார்ப்பாக வச்சுக்கோங்க. நம்ம அடுத்தது வரும். கொஞ்சம் நான் பக்கத்தில் பிடிச்சிருக்கேன், அதெல்லாம் கவனிச்சிங்க சரியா. நான் இந்த டார்க் வரணுன்றதுக்காக பென்சிலை வந்து பக்கத்தில் பிடிச்சிருக்கேன். கொஞ்சம் வழக்கமாக பிடிக்கிற தூரத்தில் பிடிக்கல. இதெல்லாம் ட்ராயிங்கில் கவனிச்சிக்கங்க. நான் ஒரு சில விஷயங்கள் விட்டுருந்தாலும் என்ன பண்ணுறேன் அப்படின்றத வீடியோவில் கவனிச்சிங்க. ரொம்ப அழுத்துனீங்கன்னா பேப்பரோட அந்த கேட்சிங் இது வந்து உராய்வு அந்த இது கார்பன் நான் முதவே சொல்லியிருப்பேன், ஸ்டார்டிங் பேசிக்கில் சொல்லியிருப்பேன். பேப்பர் எப்படி கார்பன் பிடிக்குதுன்னா, பேப்பரில் ஜூம் பண்ணி பார்த்தீங்கன்னா ஜூம் இதை வச்சு பார்த்தீங்கன்னா அதில் இந்த கார்பன் பென்சில் உள்ள கார்பனை பிடிக்கிறதுக்கு க்ரிப்பு மாதிரி ஒன்று இருக்கும்.
அதை நீங்கள் தேக்கி வந்து அது முடிஞ்சிருச்சு அப்படின்னா அது வந்து நீங்கள் எவ்வளோ தேய்ச்சாலும் அந்த முருகை ஏறாது, கார்பனை பிடிக்காது. ஸோ அதனால் எவ்வளோ நம்ம ப்ரெஷர் பண்ண முடியுமோ அவ்வளோ ப்ரெஷர் தான் கொடுக்கணும். ஓவராக தேய்ச்சிட்டிங்கன்னா அதுக்கப்புறம் ஏறாது, நீங்கள் எவ்வளோ தான் முயற்சி பண்ணாலும் ஏறாது. ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி தான் நம்ம கொடுக்கணும். கலர் தான் அடிக்கிறோம், சிம்பிள் விஷயந்தான். அவுட்லைன் போட்டிங்க, ஃபஸ்ட்லேருந்து இப்போ வர கலர் தான் அடிச்சுக்கிட்டு இருக்கோம். டார்க்காக அந்த கேப்பை விடாமல் நம்ம வந்து ஃபில் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஸோ நம்ம இங்கே முடிச்சிட்டோம். இங்கேயும் வந்து நம்ம 8B வச்சு பாடியிலையும் அதோட பட்டர்ஃப்ளையோட பாடியிலையும் நம்ம 8B வச்சு கொடுத்துருவோம். அந்த அந்த சின்ன சின்ன சர்க்கிள்ஸ் எல்லாம் விட்டுட்டு வச்சுருவோம். இப்போ உங்களுக்கு பட்டர்ஃப்ளையோட ஷேப் வந்து ஃபுல்லாக கிடச்சிருச்சுன்னு அர்த்தம். இப்போ நம்மளுக்கு வந்து 80% ட்ராயிங் வந்து முடிஞ்சிருச்சு. இது 20% என்னென்னா அந்த ஒயிட்டான இடம் இருக்குல்ல, நம்ம விட்டுருக்கோம்ல, அந்த இடத்துல வந்து ஹெச்பி வச்சு ஷேட் பண்ணிவிட்டு பிளெண்ட் பண்ணிவிட்டு முடிப்போம். முடிச்சுட்டு இதோட ஷேடோஸ் வந்து இதில் விழுகிற ஷேடோஸ் வந்து பின்னாடி போட்டோம்னா அது முடிஞ்சு. ஸோ இதையும் நம்ம வந்து பிளாக் ஆக வேண்டிய சூழ்நிலை, இதையும் பிளாக் ஆகிடும். வெயிட் பண்ணி தான் வரணும், அவசரப்பட்டு வரையக்கூடாது. அவசரமாக வரைஞ்சிங்கன்னா ஒன்றும் வராது. ஸோ வெயிட் பண்ணி தான் வரையணும். ஸோ இப்போ நம்ம 8B வச்சு கொடுத்துட்டோம், சரியா? இப்போ நம்ம வந்து ஹெச்பி வச்சு ஒரு லைட்டான ஷேடிங் கொடுக்குறோம். இப்போ நம்ம ஹெச்பி வச்சு இந்த இடத்துல வந்து நம்ம ஷேட் பண்ணுறோம். இங்கேருந்து பண்ணிடக்கூடாது, இங்கே மேலே இருந்தால் பண்ணணும். ஏன்னா நம்ம பிளெண்ட் பண்ணும்போதும் மேலே இருந்து தான் வரும். ஹெச்பி வச்சு லைட்டாக அடிக்கிறீங்க, அது மேலே இருந்து தான் அடிக்கிறோம். சிம்பிளாக லைட்டாக, அதுலேயுமே கொஞ்சம் கேப் விட்ருங்க, ஃபுல்லாக அடிக்க வேண்டாம். ஏன்னா நம்ம பிளெண்ட் பண்ணும்போது அது ஹைட்டே கவர் ஆகும். ஹெச்பி வச்சு ஒரே லேயர், கொச்சோன்னு அடிக்க வேண்டாம், ஃப்ளாட்டாக வச்சுக்கோங்க. அதே மாதிரி டிப்பை இப்படி அடிக்கக்கூடாது, கோடு அவ்வளோ இப்படி வச்சுக்கோங்க. இப்படி பிடிச்சிக்கோங்க, பென்சிலாம் எப்படி பிடிச்சிருக்கேன் பாருங்கள், இப்படி பிடிக்கிறீங்க. சும்மா இது ஃப்ளாட்டாக வச்சு ஒரே மாதிரி ஈவனாக அடிச்சு விட்ருங்க.
அப்படிங்கும் போது அட்டகாசமாக இருக்கும் ட்ராயிங். நம்ம லைட்டாக டார்க் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் அந்த ஒயிட்டாகவும் விடாமல் அந்த இடத்துல நம்ம கிரே டோன் கொண்டு வரும்போது பட்டர்ஃப்ளை வந்து அருமையாக வரும். ஸோ நம்ம கொடுத்துட்டோம். இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணுறோன்னா இந்த ஷேடிங்கில் வந்து லைட்டாக ஒரு டார்க் டோன் எடுக்கிறதுக்கு 4B வச்சு லைட்டாக கொடுக்குறோம். ஓகே.